கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான செய்தியின் வேளையிலே நான் இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் உலக ஓட்டத்தில் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இங்கும் அங்குமான அலைச்சல்கள், ஓட்டங்கள், இதன் மத்தியிலும் நாம் வேலைகளை செய்ய நாம் மறவாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் சிலர் இந்த வேலைக்கு போறத சங்கடமா எடுத்துக்கிடுவாங்க. அப்போதுதான் எனக்கு இந்த வேத வசனத்தை இந்த அதிகாலை தியானித்த நேரத்தில் உறுத்தப்பட்ட காரியம், எல்லோரும் வேலை செய்ய வேண்டும். வேர்வை சிந்தி உழைக்காத மனிதன் இருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. நான் சாப்பிடணும்னா வேலை செய்யணும். வசனம் இருக்கா அப்படி கேட்டா சொல்லலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 12வது வசனம், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. என்னுடைய சமூகத்தில் செல்வ செருக்கு இருக்குது, நான் வேலை செய்ய மாட்டேன், நான் சோம்பேறியா இருப்பேன், நான் சொங்கியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நைட்டு தூக்கம் வராதான். ஏன்? அவன் உழைப்பதில்லை, அவனுடைய சரீரம் டயர்டாகாது. ஆனால் வேலைக்கு போகிற நமக்கோ நல்ல டயர்டா வருவோம், நல்ல உணவு உட்கொண்டு அப்படியே மல்லாந்த நம்ம தூங்கிடுவோம். அவ்விதமான அயர்ந்த நித்திரையை பெற்றுக்கொள்ள இது வேலை ஒரு ஏதுவாக இருக்கிறது. வேலை செய்கிறவன் உண்பானாக உணவருந்தும் தகுதி நமக்கு இருக்கிறது. அதனால் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த ஏதுவாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பொருள் தேடி வைக்க இது ஏதுவாக இருக்கிறது. நம்முடைய சோர்வோ இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்துகிறதாக காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சிறிய வேலையோ பெரிய வேலையோ பலம் இருக்கிற நாள் வரை வேலை செய்ய மறந்து விடக்கூடாது. அவ்விதமாக உலக ஓட்டத்தில் வேலையோடு ஓடி இருக்கிறதான பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் நல்ல நித்திரையை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் இன்பமான ஆகாரத்தை உண்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.